இஸ்ரேலிய பத்திரிகையான ஹெரிடஸ் ஈரானுடனான போர் தொடங்கி 20 நாட்களை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் சந்தித்த மனித மற்றும் பொருள் இழப்புகள் குறித்த விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரானின் தொடர்ச்சியான பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் இஸ்ரேலின் உள்நாட்டு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 4000 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் ஏவுகணை சிதறல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தாக்குதலின் அதிர்ச்சியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள். சுமார் 3000 வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. வீதிகளில் விழுந்த ஏவுகணை பாகங்கள் மற்றும் வெடிப்பினால் ஏற்பட்ட தீ விபத்துகளே இதற்கு முக்கிய காரணமாகும். ஏறத்தாழ 9000 கட்டிடங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. இதில் குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் மற்றும் பொது கட்டிடங்கள் அடங்கும். குறிப்பாக டெல் அவிவ், ஹைஃபா மற்றும் ஜெருசலேம் பகுதிகளில் அதிக சேதங்கள் பதிவாகியுள்ளன. இந்த சேதங்களை சரி செய்யவும் போருக்கான அவசர தேவைகளுக்காகவும் இஸ்ரேலிய அரசு சுமார் $827 மில்லியன் அவசர நிதியை ஒதுக்கியுள்ளதாக ஹெரிடஸ் மேலும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும்பாலான ஏவுகணைகளை தடுத்தாலும் தப்பி வந்துவிடும் ஒரு சில ஏவுகணைகள் மற்றும் அதன் சிதறல்கள் இவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன என தகவல் வெளியிட்டுள்ளது.